ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சி முழுமையடையாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை வலுப்படுத்தும் வகையில் குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்படுவது என முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்கான விரிவான நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சி முழுமையடையாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சேவாகஞ்ச் ஆசிரம வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய வளாகத்தை திறந்து வைத்து பேசினார். கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பட முடியும் என்று அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் கலைகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சுதந்திரம், வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய பணிகளை குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய 4 நாடுகள் இணைந்து செயல்படுவது என ஒப்புக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. 17 பேர் கொண்ட இந்த பட்டியலின்படி அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன் தாராபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியிலும், திரு ஹெச் ராஜா காரைக்குடி தொகுதியிலும், திரு அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும், திரு நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலும், நடிகை குஷ்பு ஆயிரம் விளக்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 3 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருத்துறைப்பூண்டியில் திரு க மாரிமுத்துவும், தளி தொகுதியில் திரு டி ராமச்சந்திரனும், பவானிசாகர் தொகுதியில் திரு பி எல் சுந்தரமும், திருப்பூர் வடக்கு தொகுதியில் திரு ரவி என்கிற எம் சுப்பிரமணியனும், வால்பாறை தொகுதியில் திரு எம் ஆறுமுகமும், சிவகங்கை தொகுதியில் திரு எஸ் குணசேகரனும் போட்டியிடுகின்றனர். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் 112 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டது. அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 115 தொகுதிகளில் பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகள் 25 தொகுதிகளிலும் போட்டியிடவுள்ளன. டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு அர்ஜுன் சிங், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு கே ஸ்ரீதரன் 2 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக கூறினார். முன்னாள் மாநில தலைவர் திரு ராஜசேகரன் நேமம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே ஜே அல்போன்ஸ் காஞ்சிரப்பள்ளி தொகுதியிலும், மெட்ரோ ஸ்ரீதரன் பாலக்காடு தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் 63 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை அக்கட்சி இன்று வெளியிட்டது. இதில் மத்திய அமைச்சர் திரு பாபுல் சுப்ரியோ, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு லாக்கெட் சாட்டர்ஜி மற்றும் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் 11 மாநகராட்சிகள் மற்றும் 70 நகராட்சிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அக்கட்சி குண்டூர் மற்றும் திருப்பதி மாநகராட்சிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சிலுக்கா, லூரிபேட் மற்றும் எலுரு மாநகராட்சிகளில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பின் நடைபெறும். பீகாரில் முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி தலைவருமான திரு உபேந்திர குஷ்வாஹா தமது கட்சியை ஆளும் ஐக்கிய ஜனதாதள் கட்சியுடன் இணைக்க முடிவு செய்துள்ளார். பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த முடிவிற்கு அக்கட்சியின் தேசிய குழு இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார்.
அம்மாநில தலைநகர் பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமது ஆதரவாளர்களுடன் விரைவில் இணைய உள்ளதாக அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலர் மற்றும் தேர்தல் பார்வையாளர் ஆகியோர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை மேற்கொண்டது. முன்னதாக கடந்த 10ஆம் தேதி நந்திகிராமில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது தாக்கப்பட்டதாக அக்கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்திருந்தது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள், 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் விருப்பத்தின் பேரில் தபால் வாக்கு செலுத்துவதற்கான விரிவான நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழு அது தொடர்பான நெறிமுறைகளை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். தபால் வாக்களிப்பு முறை முழுமையாக காணொலி மூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், ரகசிய வாக்கு முறையை மீறாமல் இந்த பதிவு இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மூலம் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்தவர்களின் இல்லங்களுக்கு வாக்கினை பதிவு செய்வதற்காக அதிகாரிகள் நேரிடையாக 2 முறை செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறை செல்லும்போது வாக்காளர்கள் இல்லாத பட்சத்தில் 2வது முறையும் அதிகாரிகள் செல்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 2 முறையும் வாக்காளர்கள் இல்லை என்றால் அவர்கள் தபால் வாக்கு அளிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தபால் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்குவங்கம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பேச்சாளர்கள் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மெதினிபூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி ஸ்மிருதி இரானி, அம்மாநில மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட ஆட்சி மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறினார். இடதுசாரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கொல்கத்தாவில் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவில் வேட்புமனு தாக்கல் முடிவடைய இன்னும் 5 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த இறுதியான தகவல்கள் விரைவில் தெரியவரும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இடதுசாரி ஜனநாயக முன்னணி தேர்தலை சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. ஐக்கிய ஜனநாயக முன்னணி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே அம்மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி 92 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாகவும் வேட்பாளர்கள் குறித்த இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அணிக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிவரும் இங்கிலாந்து அணி சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 31 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான 4வது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 266 ரன் எடுத்தது. 267 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 48.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 269 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சி முழுமை அடையாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை வலுப்படுத்தும் வகையில் குவாட் அமைப்பின் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்படுவது என முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்கான விரிவான நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.